Hello friends, welcome to VRS Learning. இன்னைக்கு நம்ம சேனலில் 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் லெசன் 10 ஆசிலேஷன்ஸ் இந்த லெசனில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் இது எல்லாமே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ். வாங்க புக்கில் 2 மார்க்ஸ் எங்கெங்கே இருக்குன்னு மார்க் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பேஜ் நம்பர் 189 பீரியாடிக் மோஷன் அண்ட் நான் பீரியாடிக் மோஷன். இதுலேருந்து இது வரைக்கும் வித் எக்ஸாம்பிளோடு எழுதணும். நான் பீரியாடிக் மோஷன் இதுலேருந்து இது வரைக்கும் வித் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் அதே பேஜில் ஆசிலேட்டரி மோஷன் இதுலேருந்து இது வரைக்கும் வித் எக்ஸாம்பிள். பேஜ் நம்பர் 193 சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் இதுலேருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 196 டைம் பீரியட் இதுலேருந்து இது வரைக்கும் வித் ஃபார்முலா. நெக்ஸ்ட் அதே பேஜில் ஃப்ரீக்வன்சி இதுலேருந்து இது வரைக்கும் இதோட ஃபார்முலா வந்து ஃப்ரீக்வன்சி வந்து 1/டைம் பீரியட். டைம் பீரியட் பார்த்தோம் அப்படின்னா 2π/ω. அதை நம்ம இன்வர்ஸாக எழுதணும் அப்படின்னா ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ கிடச்சிரும். இப்போ ஃப்ரீக்வன்சி அப்படின்னு பார்க்கும்போது ω/2π. கொஷின் சேம் பேஜில் ஃபேஸ் இதுலேருந்து இது வரைக்கும், எப்போக் இதுலேருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 215 ஒய் சோல்ஜர்ஸ் ஆர் நாட் அலவுட் டு மார்ச் ஆன் எ பிரிட்ஜ் இதுலேருந்து இது வரைக்கும். இது ஒரு ரீசனிங் கொஷின். ரீசனிங் கொஷின்ஸ் கூட 2 மார்க் கம்பல்சரியில் கேட்க சான்சஸ் இருக்குது. அவ்வளோதான். இப்போ 2 மார்க்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் 3 மார்க்ஸ் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 193 எக்ஸ்பிளைன் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த டயக்ராம் ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதே பேஜில் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் பேஜில் இது வரைக்கும் எக்ஸ்பிளைன் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் வெலாசிட்டி. பேஜ் நம்பர் 193 இந்த செகண்ட் டயக்ராம் ட்ராப். நெக்ஸ்ட் பேஜில் இந்த வெலாசிட்டி அப்படிங்கிற டாப்பிக்கில் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும். தேர்டு கொஷின் எக்ஸ்பிளைன் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அக்சலரேஷன். பேஜ் நம்பர் 193 தேர்டு டயக்ராம் இருக்கும், அதை ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜில் அக்சலரேஷன் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும். இந்த டயக்ராம் ட்ரா பண்ண தேவையில்லை. பேஜ் நம்பர் 199 டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அண்ட் ஆங்குலர் ஹார்மோனிக் மோஷன். இந்த பாக்ஸில் 5 பாயிண்ட்ஸ் இருக்கும். இது ஃபுல்லாகவே. பேஜ் நம்பர் 208 லாஸ் ஆஃப் சிம்பிள் பெண்டுலம் இதிலிருந்து நெக்ஸ்ட் பேஜில் இது வரைக்கும். சப்போஸ் இந்த கொஷினை வந்து ஃபேக்டர்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தி லாஸ் ஆஃப் சிம்பிள் பெண்டுலம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது டிபெண்ட்ஸ் ஆகிருக்கிறது என்னமோ அது மட்டும் எழுதுனா போதும். ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட்ஸ் எழுதுனா போதும். சப்போஸ் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்டும் இந்த ஆம்ப்ளிடியூட் பாயிண்ட்டும் எழுதுனா போதும். பேஜ் நம்பர் 214 எக்ஸ்பிளைன் ரெசோனன்ஸ். இந்த பேரா ஃபுல்லாக வித் எக்ஸாம்பிள். அவ்வளோதான். இப்போ 3 மார்க்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் 5 மார்க்ஸ் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 200 ஹரிசாண்டல் ஆசிலேஷன்ஸ் ஆஃப் அ ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம். இந்த டயக்ராம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் பேஜில் இது வரைக்கும். பேஜ் நம்பர் 207 ஆசிலேஷன்ஸ் ஆஃப் அ சிம்பிள் பெண்டுலம் இன் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். இந்த டயக்ராம் மட்டும் ட்ரா பண்ணால் போதும். நெக்ஸ்ட் இதிலிருந்து பேஜ் நம்பர் 208 இது வரைக்கும். பேஜ் நம்பர் 210 எனர்ஜி இன் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் இதிலிருந்து பேஜ் நம்பர் 212 இது வரைக்கும். பேஜ் நம்பர் 213 டைப்ஸ் ஆஃப் ஆசிலேஷன்ஸ். ஃப்ரீ ஆசிலேஷன்ஸ் இந்த பேரா ஃபுல்லாக, டேம்ப்டு ஆசிலேஷன் இந்த பேரா ஃபுல்லாக, மெயின்டைன்டு ஆசிலேஷன்ஸ் அண்ட் ஃபோர்ஸ்ட் ஆசிலேஷன்ஸ் இது எல்லாமே பேரா ஃபுல்லாக எழுதணும். சப்போஸ் தனித்தனியாக கேட்டாங்க அப்படின்னா சப்போஸ் இப்போ எக்ஸ்பிளைன் ஃபோர்ஸ்ட் ஆசிலேஷன்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த பேரா ஃபுல்லாக எழுதி வித் எக்ஸாம்பிளோடு எழுதிருங்க. ஃபுல்லாக எழுதும் போது எக்ஸாம்பிள் தேவையில்லை. தனியாக ஒரு டாபிக் மட்டும் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாம்பிள் எழுதணும். அவ்வளோதான். இப்போ 5 மார்க்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 197 எக்ஸாம்பிள் 10.5 example 10.6,
Page number 205, example 10.9. Page number 206, example 10.10. Page number 209, example 10.14. அவ்வளோதான். இப்போ எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் எல்லா சம்மும் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் 10th லெசனில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் 11th லெசனில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.